HDFCயோட டாடா நூ கிரெடிட் கார்டு நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான சேஞ்ச் ஜூன் 10ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வருது. ஜூன் 10ல இருந்து காம்ப்ளிமெண்டரி லான்ச் ஆக்சஸ்ல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வராங்க. இனிமேட்டு ஒரு குவார்ட்டருக்கு நீங்க ஒரு வவுச்சர் தான் அவைல் பண்ணிக்க முடியும் லான்ச் ஆக்சஸ். அண்ட் அதுவுமே வந்து ஸ்பெண்ட் கூட டைரக்ட்லி ரிலேட் ஆயிருக்கும். அந்த குவார்ட்டர் இயர்ல வந்து 50,000க்கு மேல அந்த கார்டு யூஸ் பண்ணி நீங்க ஸ்பெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா மட்டும் தான் உங்களால அந்த குவார்ட்டர்ல ஒரு வவுச்சர் வந்து அவைல் பண்ணிக்க முடியும். ஸோ இயர்லி வந்து 4 வவுச்சர்ஸ் இந்த மாதிரி நீங்க அவைல் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரீவியஸ்லி ஏர்போர்ட்ஸ்ல போயிட்டு நீங்க டைரக்டா கார்டை ஸ்வைப் பண்ணி உங்களுடைய லான்ச் ஆக்சஸ் நீங்க கிளைம் பண்ணிக்குவீங்க. இப்போ அந்த மெத்தடை மாத்திட்டாங்க. HDFC பேங்க் ஆப்குள்ள லாகின் பண்ணிட்டு உங்களுடைய ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இந்த வவுச்சரை நீங்க கிளைம் பண்ணிக்கணும். பட் கிளைம் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு SMS மெயில் வரும். அது வந்துருச்சு அப்படின்னா நீங்க ரிவார்ட் பாயிண்ட்ஸ் செக்ஷனுக்கு போயிட்டு இதை வவுச்சரை நீங்க கிளைம் பண்ணிக்கணும். டைரக்டா ஸ்வைப் பண்ணி இனிமேட்டு ஏர்போர்ட்ஸ்ல பண்ண முடியாது. பட் ஜூன் 10க்கு அப்புறம் தான் இது வருது இல்லையா? ஸோ ஜூன் 10க்கு முன்னாடி வரைக்கும் பழைய ரூல்ஸே வந்து அப்ளை ஆகும். அண்ட் ஜூன் 10க்கு முன்னாடி வரைக்கும் நீங்க ஸ்வைப் பண்ணியே உங்களுடைய லான்ச் ஆக்சஸை எடுத்துக்கலாம். பர் ஸ்வைப்புக்கு ₹2 சார்ஜ் பண்ணுவாங்க, which is a nominal fee. பட் ஜூன் 10க்கு அப்புறம் இந்த மெத்தட் ஒர்க் ஆகாது. ஸோ இந்த கார்டு நீங்க வச்சிருக்கீங்க அண்ட் ஃப்ரீக்வெண்டா டிராவல் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. இதை பத்தி தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க.